நம்ம ஒரு கட்சியினுடைய தலைவர் நம்மளை தொடர்பு தொடர்பு பண்ண முடியலன்னா, சாமானிய ஒருத்தன் ஒரு பிரச்சனைக்காக பேசுகிறான்னா எப்படி பேச முடியும்? அதுக்கான தனி எண்கள் இருக்கானா? கிடையாது. அப்போது மக்கள் பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்காத ஒரு தலைவர்கள், ஒரு மத்திய இணையமைச்சர் இருக்கும்போது அந்த கட்சி நிச்சயமாக வலுப்பெறாது. திமுக ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக தானே இவங்க இருந்தாங்க. முழுசாக இறங்கி எதிர்கட்சியாக இறங்கி அடிக்கல. இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போக்கி அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தப்போ, யாருப்பா எதிர்கட்சி தலைவர்னா அண்ணாமலை தான். அப்படி இறங்கி அவர் ஃபைட் பண்ணார். அப்படி அரசியலை உற்று நோக்காமல் இன்னைக்கு ஏதோ ஆப்ரேஷனுக்காக அவங்கள தொடர்பு பண்ணியிருக்காரு. வானதி சீனிவாசனி அவங்களையும் ஃபோனே எடுக்கலை. அப்படிங்கும்போது எப்படி அதையே ஒரு திமுககாரர் செஞ்சு கொடுத்துருக்காப்புல, டெல்லியில் மூவ் பண்ணி அங்கே எம்பியாக இருக்கவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு அவர் எழுதுகிறார். அப்போ ஏன் மக்களுக்கு வேலை செய்யாமல் நீங்கள் எம்எல்ஏவா எம்பியா மத்திய அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட நினைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, வீரமுத்திரைய சங்கத்தினுடைய தலைவரும் தமிழர் தேச கட்சியினுடைய தலைவரும் ஆகிய கே செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு நம்மோட நினைஞ்சிருக்காரு. இந்த எலெக்ஷன் பற்றி பல கேள்விகள் இருக்குது, அவர்கிட்ட கேட்டு விவாதித்து தெரிஞ்சு போவாங்க. சார் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்காவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு சில பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு போகாமல் இருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவுடைய கிராஃப் பார்த்திங்கன்னா அம்மா இறந்ததுக்கப்புறம், ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த கிராஃபுங்கிறது ஏற்றமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடியது. இறங்கு முகத்தில் இருக்குல்ல, அது என்ன காரணம்? நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி வந்தனால அதுக்கான காரணம் உங்களுக்கு அவருடைய எடப்பாடியாருடைய தனிப்பட்ட அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குங்களே. ஆமாம், அது வெளியே போனவங்க, இப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவருடைய அணுகுமுறை, அவரை போய் பேசும்போது அவர் மற்ற சீனியர் லீடர்ஸு சொல்கிறத அவர் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கும்போது தேர்தல் நேரத்தில் அதை உடனே அதுக்கான பதிலே சொல்லாமல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, திமுக ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக தானே இவங்க இருந்தாங்க. முழுசாக இறங்கி எதிர்கட்சியாக இறங்கி அடிக்கலை. இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்போக்கி அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தப்போ, யாருப்பா எதிர்கட்சி தலைவர்னா அண்ணாமலை தான். அப்படி இறங்கி அவர் ஃபைட் பண்ணார். அப்படி அரசியலை உற்று நோக்காமல் சூழல் அப்படி விட்டாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் ப்ளஸ்ஸு உங்கள் சொல்கிறத கேட்கலங்கும்போது அவங்களுக்குள்ளேயே சில முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பாடுகள் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பாகி இன்றைக்கி வெளியே போயிருக்கார். சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியே போயிருக்கார் பாருங்கள். அதெல்லாம். ரெண்டாவது, அவங்களுக்கு பர்சனலாக தொழில் இருக்கும், நிறைய தொழில் பண்ணுவாங்க. அந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகு அவங்களுக்கு அவங்களால நமக்கு பிரச்சனை வரலாம். நாமளே போய் அதில் சேர்ந்துட்டோம்னா ஓரளவுக்கு தொழில் பிரச்சனைகளாவது சமாளிச்சுக்கலாம். அதானே நான் பார்க்குறேன். இன்றைக்கி போய் எல்லோரும் சேர்றாங்கன்னா எல்லாத்தையும் பின்புலத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 தொழிலாவது இருக்குது. அப்படி இருக்கும்போது கான்ட்ராக்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். எல்லாம் போய் அங்கே உழுவுறாங்கன்னா காரணம் என்ன? எதையாவது பண்ணி சம்பாதிக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும்லாம் யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல. நம்ம தொழிலை காப்பாற்றிக்கணும், இருக்க பணத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும், நாம் பவரில் இருக்கணும், மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகணும்னு யாரும் நினைக்கல. அதுதான் இந்த கூட்டணி மாறி போகிறாங்க பாருங்கள், கட்சி மாறி போகிறாங்க பாருங்கள். அவங்க முழுக்கவே சுய லாபத்துக்காக தான் போகிறாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்பயுமே பொதுவாக பார்த்தா அப்படின்னா தேர்தல் நேரத்தில் சீட்டு கொடுக்கல, எனக்கான முக்கியத்துவம் கொடுக்கல, மதிக்கலை அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி மாறுது, கட்சி மாறுது. அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய காட்சிகள் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு வரோம். அதுவும் அதிமுகவில் பார்த்தோம், அதுக்கடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பாஜகவில் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பாஜகவும் அந்த இறங்கு முகத்தை சந்திச்சுட்டு வருது. நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், அங்கே இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சராக இருக்கட்டும், இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய காலே அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படியான சூழல் தான் இருந்துச்சு. எதுக்கு இருக்கிறோம்? இப்போ நான் இருக்கேன்னா நான் என்னால் அட்டன் பண்ண முடியலன்னா ரிட்டன் கூப்பிட்ருவேன். ஆனால் அண்ணாமலைஜிக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், பிஏ எடுத்துடுவார், ரீசனை சொல்லிடுவார்.
திரும்ப கூப்பிட்ருவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேசுகிறோன்னா ரிட்டர்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பழக்கம் இவங்கக்கிட்ட கிடையாது எப்போவுமே. அப்படி இல்லாத சூழ்நிலைங்கும் போது நம்ம ஒரு கட்சியினுடைய தலைவர் அவங்கள தொடர்பு பண்ணும் போதே தொடர்பு பண்ண முடியலன்னா, சாமானிய ஒருத்தன் ஒரு பிரச்சனைக்காக பேசுகிறான்னா எப்படி பேச முடியும்? அதுக்கான தனி எண்கள் இருக்கானா? கிடையாது. அப்போது மக்கள் பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்காத ஒரு தலைவர்கள், ஒரு மத்திய இணையமைச்சர் இருக்கும்போது அந்த கட்சி நிச்சயமாக வலுப்பெறாது. இப்போ அண்ணாமலைஜி வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா மாநில பொறுப்பாளர்லாம் வெளியே போகிறாங்க. அப்போது மிகப்பெரிய மத்திய அரசாங்கத்தை கையில் வச்சுருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல் டோட்டலாகவே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மாறி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது அது அந்த மாதிரியான மற்ற கட்சிகளை மாதிரி இங்கே இருக்கவங்களும் வெளியே போக தான் செய்வாங்க. அவங்க மாநில தலைமை ஒரு முடிவு பண்ணி ஒரு சரியான ஆளை இங்கே போட்டு, அமைச்சராக இருந்தாலும் அமைச்சரால் 4 பேர் பயன் பெறணும்ல. கண்டிப்பாக. இல்லீகலாக இருந்தாலும் லீகலாக. இப்போ இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் முருகன் எத்தனை பேர்த்துக்கு தமிழகத்தில் வேலை வாங்கி கொடுத்தாரு? லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? ஆனால் தொடர்ச்சியாக இப்போது ஒரு 5 வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்துக்கு தயாராகிட்டார். எப்படி இருக்கும்? போய் கேட்குறோம், ஒரு உதவின்னு போகிறாங்க. ஒருத்தர் எழுதியிருந்தார் சமூக வலைத்தளத்தில், கிட்னிக்கு ஏதோ ஆப்ரேஷனுக்காக அவங்கள தொடர்பு பண்ணியிருக்காரு, வானதி சீனிவாசனி, அவங்களையும் ஃபோனே எடுக்கலை. அப்படிங்கும்போது எப்படி அதையே ஒரு திமுககாரர் செஞ்சு கொடுத்துருக்காப்புல, டெல்லியில் மூவ் பண்ணி அங்கே எம்பியாக இருக்கவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு அவர் எழுதுகிறார். அப்போ ஏன் மக்களுக்கு வேலை செய்யாமல் நீங்கள் எம்எல்ஏவா எம்பியா மத்திய அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படிங்கும்போது அந்த கட்சி கரையுது. இதுதான் நடக்குது. அடுத்த தேர்தலில் வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அபரிவிதமாக இருக்கும். எல்லாமே இப்போ நம்ம வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்கோம், திரிபுராவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் அல்ட்ராவாக மாறதை நம்ம பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி ஒருவேளை பாஜக கூட்டணி, பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அல்ட்ராவாக மாறி அடுத்து வந்து பாஜக தலைமையில் உங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு தராங்க, 5 சீட்டு தராங்க, 10 சீட்டு தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் தான் கூட்டணிங்கிறது. தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படுற முடிவு. இங்கே ஒரு 3 சீட்டு தர்றாங்க, 5 சீட்டு தராங்க, 10 சீட்டு தராங்கன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை, எந்த கூட்டணினாலும் போவோம். அது நம்ம மாநில பொறுப்பாளர்களை கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இப்போதைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறோம். நம்ம தேர்தல் வருகிற போது அது சம்மந்தமாக நாம் சிந்திப்போம். மாற்றம் வரணும்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க நம்ம தம்பிகள், நம்ம பொறுப்பாளர்கள்னால் நிச்சயமாக அதை மாறுவோம். விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த தாவேக ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? 6 மாதம் சொன்னாங்கள்ல, இப்போ தானே 2 மாதம் ஆயிருக்கு, இன்னும் 4 மாதம் இருக்குது. ஆளட்டும். புதுசாக வந்திருக்காங்க, ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்குறதா சொல்கிறாங்க. நிச்சயமாக பார்ப்போம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களையும் அறிவிக்கலை. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் முடிவு பண்ணி தானே கொடுத்துருக்குறாங்க, இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம். இன்னொரு 4 மாதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நிறையா பிரச்சனைகள் இருக்குது. குவாரி பிரச்சனை 2 இடங்களில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துலேயும் இருக்குது. போன ஆட்சி மாதிரியே இவங்களும் அதிகாரிகளை டைட் பண்ணி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த குவாரிகளை, உரிமம் இல்லாத குவாரிகளை மூடாமல் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு ஆதரவாக யாரை எதிர்த்து வேணாலும் நான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வேன். அதுக்கு காலம் இருக்குது. இப்போ 2 பிரச்சனை வந்திருக்கு. அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாங்க, மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர். நடவடிக்கை எடுக்கலை, முறையான உரிமம் பெறாமல் இந்த 2 கல்குவாரி இயங்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை அறிவிப்போம். அது இல்லாமல் அடிப்படை பிரச்சனையாக அவ்வளோ இருக்குது. அதுக்கு தான் ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம். என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழர் தேசம் கட்சி செய்யும். நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால கேட்குறேன். இந்தியா முழுக்க பாஜக வெற்றி பெறுது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ச்சியான சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக தமிழக மண் ஒரு வித்தியாசமான மண், சரிங்களா? மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழக மக்களை ஈஸியாக சொன்னேனே, ஒரே ஆள்கிட்ட ஆட்சியை கொடுக்குறாங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த மக்கள் வித்தியாசமானவர்கள். இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து காலணும் பிஜேபின்னா அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளை போட்டு
இறங்கி அடிக்கிற மாதிரி ஆளை போடணும். எங்கே போடுறாங்க அப்படி தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதை எப்படி? நிச்சயமாக நான்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பேன். சரிங்களா? அவரும் ஊழலற்ற ஆட்சி ஒரு ஐபிஎஸ் பதவியை திறந்துட்டு வந்து மக்களுக்காக நிற்கிறாரு. ஒரு பெரிய கட்சி கூப்பிட்டு சமாதானம் பண்ணும்போது கூட அவர் வெளியே வந்து மக்களுக்காக நிற்கும்போது அவருக்காக நிச்சயமாக கூட்டணிலாம் வரும்போது அண்ணாமலை கூப்பிட்டாருன்னா நிச்சயமாக நம்ம அது சம்மந்தமாகவும் தம்பிகள்கிட்ட பேசுவோம், முடிவெடுப்போம். ஏன்னா அவர் இறங்கி அடிக்கிற ஆள், எதுவும் பார்க்க மாட்டார். நம்ம சொல்கிற மாதிரி தான், நம்ம ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் யாரையும் வச்சு பார்க்க மாட்டோம். அது மாதிரி அவரும் இறங்கி போகிற ஆள் தான். இந்த மாதிரி ஒரு லீடர்லாம் தேவையில்லை. விஜய் இப்போ மாற்றம்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஏன் ஐபிஎஸ் படித்த அண்ணாமலைஜி வரக்கூடாதா? அப்படியே ஆனால் ஒரு சூழலை தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நம்மளாம் ஆதரவு கொடுப்போம். அவருடைய தலைமையில் கூப்பிட்டா நீங்கள் போவேன்னு சொல்லிங்க சார். அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் படித்தார், இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகல. அடுத்து வந்து ஐபிஎஸ் படித்தார். ஐபிஎஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு 10 வருஷம் தான் இருந்தாரே தவிர அதுக்கு அடுத்து அதில் தொடர்ந்து பயணிக்கல. அடுத்து பாஜக வந்து அதுக்கு இடையிலேயே வந்து வீத லீடர் ஆரம்பித்து அதை நடுவில் விட்டுட்டு பாஜகவில் சேர்ந்தார். பாஜகலுமே தொடர்ந்து பயணிக்கல. அவர் எடுத்த முடிவிலி அவர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி எப்படி சொல்லுவீங்க? அதாவது ஒரு மனிதன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, சின்னதாக ஒரு கேமரா வச்சு ஏதாவது ரீல்ஸ் போட்டிருப்பீங்க. அடுத்து ஒரு கேமராவோடு வந்தீங்க, 2 கேமரா வச்சு டபுள் சைடில் எடுக்கிறீங்க. இது நிலைப்பாடு சரியில்லை, நீங்கள் ஒரே கேமராவில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? வளர்ச்சிங்கிறது சாதாரணமாக சங்கமாக இருந்தோம், இந்த மக்களுக்காக வந்தோம். முத்திரை சமூக மக்களுக்காக நாங்கள் வந்து களத்தில் வந்தோம், அடையாளப்படுத்தினோம், பாதுகாப்பை உறுதி செய்தோம், அரசியல் எடுத்தோம், கட்சி ஆரம்பித்தோம். எல்லா மக்களுக்கும் நிற்கணுண்டா, ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக நிற்கணும். ஏய் நீங்கள் என்னப்பா, நீ உங்கள் சமூகத்துக்கு மட்டும் தான் நிற்கணும்னு எப்படி சொல்லுவீங்க? அது மாதிரி அவர், நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கப்படுது, சாதாரண கலெக்டரேட்டில் ஒரு பியூன் வேலை, அதை விட்டுவிட்டு நீங்கள் மக்களுக்காக வரேன்னு வருவீங்களா? இல்லை, இப்போ இவர் வந்து ஐபிஎஸ்ஸை விட்டு வந்திருக்காரு. ஓகே, ஆமாம். இப்போ ஐஏஎஸ் ரிசைன்மெண்ட் வந்தவங்களும் சசிகா செந்தில் இருக்காரு. அதே மாதிரி இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய அருண்ராஜா அதே மாதிரி தான் திருச்செங்கோட்டில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி அந்த ப்ரொஃபைலில் இருக்கவங்களும் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே. அவர் மட்டும் ஐபிஎஸ் விட்டுட்டு வரல. அந்த ப்ரொஃபைலில் இருக்கவங்க ஒரு சில பேர் ராஜினாமா பண்ணிட்டு நேரடி அரசியல். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி அமித்ஷாஜிலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்களே, என்ன பேசியிருப்பாங்க? திரும்பவும் தலைவர் தரேன்னு சொல்லியிருக்கலாம், மத்திய அமைச்சர் பொறுப்பு தரேன்னு சொல்லியிருக்கலாம். இது எல்லாமே விட்டுட்டு மக்களுக்காக வரேன்னு வராங்களே. நீங்கள் சொல்கிற ஆட்களும் இருக்கலாம், ஆனால் அவர் காவல்துறையில் ஐபிஎஸ்ஸாக இருந்தப்போ எப்படி இருந்தார், அங்கே இருக்கிற வீடியோவும் இன்றைக்கி பார்க்குறீங்க. ஒரு விஷயங்களை எப்படி கையாளுகிறார் புரட்டுத்தனமாக, அதையும் நம்ம பார்க்குறோம்ல. அவங்களையும் மற்றவங்களையும் ஒப்பிடக்கூடாதுல்ல. அமைப்பு ஆரம்பித்தார், பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டுது, நீங்கள் தலைவராக இருக்கணும்னு. இங்கே வந்து அரசியல் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க. எப்படி எகுரும் அவருடைய பேச்சுக்கள்லாம், நல்லா தானே போச்சு. திடீர்னு 3 வருஷம் முடிஞ்சோன்னே ஒன்று அவரை மத்திய அமைச்சராவது ஆக்கியிருக்கலாம், ஆக்கி விட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் தமிழக அரசியல். அப்படி இல்லாமல் முடக்கும் போது, அந்த உட்கட்சி பூசலால் முடக்கிற போது, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தலைமைக்கு கீழே இருந்தால் அவங்களுடைய கட்டளைக்கு நம்ம அடி பண்ணிடணும், சுதந்திரமாக வெளியே வருவோம். இப்போ நான் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டேன் சொல்கிறாங்களா, ஆர்எஸ்எஸ்காரன். நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கி சமூக அமைப்பை இந்த மக்களை நல்வழிப்படுத்தி அருமையாக கொண்டு போயிட்டேன்ல, நல்லா கொண்டு வந்திருக்கோம். 3 மாநாடு நடத்திருக்கேன். நான் பெரிய லேண்ட்லார்டு கிடையாது, நான் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. மக்கள்கிட்டே பணத்தை வாங்குகிறோம், மாநாடு நடத்துகிறோம், நல்லா போய்கிட்டு இருக்குல்ல. 73,000 ஓட்டு ஒரு விஜய் அலை அடித்த போது கூட இந்த மக்கள் எனக்கு போட்டிருக்கான்ல, அதெல்லாம் இருக்குல்ல. அதனால் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனுடைய மாற்றம் அரசியல் ரீதியாக வந்திருக்கிறாரு. நீங்கள் அப்படியே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அது வளர்ச்சி தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை.